கடகராசனையர்களுக்கு வணக்கம். புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகை எண்ணி 3 நாட்களுக்கு பிறகு கடகராசனையர்களுக்கு குருவினுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். அந்த வகை என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கடகராசினியர்களுடைய குடும்ப வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி 7இல் உச்சம் பெற்று இருக்கிறார். இதனால் உங்களுக்கு தைரியமும் முயற்சியும் உங்களை வழி நடத்துங்க. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த காரியத்தை செய்து முடித்தே தீர வேண்டும் என்ற முயற்சியில் மும்மரமாக இருந்து அவற்றை செய்து முடித்து வெற்றியும் காண இருக்கீங்க. உற்சாகத்தோடு செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண இருக்கீங்க. இத்தருணங்கள்ல கடகராசினியர்களான உங்களுக்கு தொட்ட காரியங்களில் நிச்சயம் வெற்றி உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இனி எந்த ஒரு காரியத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டீங்க. அந்த காரியத்தை செய்து முடித்த பிறகு உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் ஏற்படும் என்ற அளவிற்கு அந்த காரியத்தை செய்து காட்டி வெற்றியும் பெற இருக்கீங்க. சொத்துக்களை வாங்கும் முயற்சியும் வெற்றி கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக ஒரு சொத்தை வாங்குவதற்கு படாத பாடுபட்ட நீங்கள் இனி தொடர்ந்து சொத்துக்களை வாங்கி குவிக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு வருமானம் முயற்சியும் ஏற்பட இருக்கு. அந்த முயற்சியில் வெற்றியும் அடைய இருக்கீங்க. திட்டமிட்டபடி காரியங்கள் நிதானமாக நடக்கும். அதே போல கடகராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி குரு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12இல் இருப்பதால் விபரீத ராஜயோகமா பல காரியங்கள் செயல்பட இருக்கு. இனி நடைபெறாது என்று நினைத்த காரியங்கள் திடீரென்று நடைபெற்று உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. அதே போல் வணிகத்தில் எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கு. சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வும் இடமாற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. இந்த மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் குருவினுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மனைவி வழியில் அல்லது கணவன் வழியில் உதவியும் அன்பும் அதிகரிக்கும். மூத்த சகோதரிகளின் ஆதரவு நிச்சயம் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருப்பது மன ஆறுதலையும் தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு விரயஸ்தானத்தில் இருப்பதை மறந்துவிட வேண்டாங்க. ஏனென்றால் பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. தேவையற்ற செலவுகள் முன்வந்து நிற்கும். கொடுக்கல் வாங்கல் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. எதற்கெடுத்தாலும் பணம் கொடுத்து விடுவது அல்லது ஜாமீன் வாங்காமல் பணம் கொடுப்பது ஆகியவற்றை தவிர்த்துக்கோங்க. வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். அதனால் மன உளைச்சல் உண்டுங்க. சில வாய்ப்புகள் உங்களுடைய அஜாக்கிரதையால் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக தீர ஆராய்ந்து ஒரு வேலையை மேற்கொள்வது நல்லது. அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களான உங்களுக்கு ராசிக்கு வரையத்தில் குரு பகவான், தனஸ்தானத்தில் கேது, 6ஆம் இடமான ருணரோக சத்திரஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது அனுகூலமான கிரக நிலை இல்லை என்றாலும் கூட மற்ற கிரகங்கள் ஓரளவு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் ராசிக்கு அஷ்டமத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பா இரவு நேர பயணங்கள் வேண்டாங்க. அதே போல் வாகனம் ஓட்டுதல், தனியே வெளியே செல்வது ஆகியவற்றின் போது எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் முன்கூட்டியே எடுத்து காட்டும் பட்சத்தில் கவனமாக இருங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது என்பது அவ்வளவு நன்மை செய்யாது. சனிக்கும் ராகுவிற்கும் இரவு நேரங்களில் சக்தி அதிகம் என கூறுகிறது மிக புராதன ஜோதிட கிரகங்கள். இதனால் இரவு நேரங்களில் தரக்குறைவான உணவகங்களில் உண்பது, அதே போல் இரவு நேரங்களில் பயணம் செய்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கூடுமான
கூடுமான வரைக்கும் கடகராசினியர்களான நீங்கள் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை விளக்க வேண்டும். அலுவலக பணிகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டும் பட்சத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் அதிக ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளின் மற்றும் சக ஊழியர்கள் ஆகியோருடன் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்வதை தவிர்க்க உதவுங்க. அதேபோல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு பலவித தடங்கல்கள் ஏற்பட இருக்கு. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு சக ஊழியர்களினால் பிரச்சனைகளும் வேலைக்கு ஆபத்தும் ஏற்படக்கூடுங்க. அதனால் அனைவரிடமுமே சற்று அனுசரித்தும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த விரயஸ்தான் சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் மிக கடினமான நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் இத்தருணங்கள்ல சமாளிக்க வேண்டி இருக்குங்க. சக கூட்டாளிகளே உங்களுடைய நலனுக்கு எதிராக நடந்து கொள்வாங்க. தக்க தருணத்தில் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுத்து விடுவாங்க. இதன் காரணமாக சந்தையில் விற்பனை பாதிக்கப்படக்கூடுங்க. பல விற்பனை கிளைகளுக்கு உங்களுடைய சரக்குகள் செல்வது தடைபடுங்க. உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்கள் கிடைப்பதிலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தனை பிரச்சனைகளுடன் மன்றாடி கொண்டிருக்கும் தருணத்தில் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. அதனால் பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம். அதே போல கலைத்துறையில் இருக்கும் கடகராசினியர்களுக்கு சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். மற்ற பிரதான கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. இதன் காரணமாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும். வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கிடைக்கும் சில வாய்ப்புகளும் எதிர்பார்த்திருந்த வருமானமும் கிடைக்காமல் ஏமாற்றம் ஏற்படுங்க. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக வாய்ப்புகளை கையாள்வது அவசியம். அப்படி வாய்ப்புகளை நீங்கள் சரிவர பயன்படுத்தும் போது உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் பிரதான கிரகங்கள் அனைத்தும் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் அரசியல் துறை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் ஓரளவு உங்களுக்கு கை கொடுத்து உதவுகிறார். இதனால் உங்களுக்கு வருமானம் நீடிக்கும். இருந்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காதுங்க. அதற்கு மாறாக கைப்பணம் விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும். புத்தகத்தை கை எடுத்தாலே உறக்கம் மேலிடுங்க. தகுதியற்றவர்களுடன் நட்பு ஏற்பட இருக்கு. அதுவே உங்களுடைய கல்வியை பாதிக்க கூடும் என்பது கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறையினர் அதிக வெயிலில் குறைந்து வரும் தண்ணீர் வசதி, கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக செலவு, பழைய கடன்கள் என பல பிரச்சனைகளை இவருடன் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதாவது குடும்பத்தில் மன நிம்மதியும் சுப நிகழ்ச்சிகளும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் நிச்சயம் அமையுங்க. இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் படித்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.